வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது விக்ரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது பாம்பாற்றின் குறுக்கே கேரள அரசு கட்டப்போவதாக அறிவித்திருக்கக்கூடிய அந்த அணை, அதனால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சை, இது பற்றி விரிவாக பேச போகிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த அமராவதி அணை. இந்த அமராவதி அணை என்பது 1950களில் கட்டப்பட்டது. டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நீராதாரமாக இந்த அமராவதி அணை என்பது இருந்து வருகிறது. 4 TMC தண்ணீர் அளவுக்கு கொள்ளளவை கொண்ட இந்த அமராவதி அணை அதற்கு பெரிய நீராதாரமாக இருந்து வரும் ஆறுகள் என்று பார்த்தால் பாம்பாறு, தேனாறு மற்றும் சின்னாறு ஆகிய முக்கிய ஆறுகள் தான். இப்போது வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்று பார்த்தால், கேரள அரசு பாம்பாறு என்பது கேரளாவில் உற்பத்தியாகக்கூடிய ஒரு நதி. இது அமராவதி அணைக்கு பெரிய நீராதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கேரள அரசு அண்மையில், அதாவது நவம்பர் 3ஆம் தேதி பாம்பாற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கட்டப்போவதாக அறிவித்தார் கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி. இதற்கு பெரிய அளவில் தமிழகத்தில் எதிர்ப்பு கிளம்பியது. திமுக தலைவர் கருணாநிதி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக நிறுவனர் ராமதாஸ், மேலும் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் என அனைத்து தலைவர்களும் ஒரே குரலில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த பிரச்சனை இப்படி ஒரு பக்கம் இருந்து வரும்போது, தன்னுடைய முயற்சியில் அணை கட்டும் தன்னுடைய முயற்சியில் கேரள அரசு பின்வாங்காது என்றும், கேரள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த அணை கட்டுவதற்கான முயற்சியில் தீவிரமாக இறங்கிவிட்டார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இதில் உண்மை என்ன? உண்மையில் கேரள அரசு காவிரி நடுவர் நீதிமன்ற இறுதி தீர்ப்பை மீறி செயல்படுகிறதா? இது பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த பிரச்சனை பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அமராவதி அணை. இதன் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளாக பாம்பாறு, சின்னாறு, தேனாறு ஆகியவை இருந்து வருகின்றன. இதில் 60% நீராதாரமாக விளங்கி வருகிறது பாம்பாறு. கேரளாவின் ஆனைமுடி சிகரத்தில் உற்பத்தியாகும் பாம்பாறு தமிழக எல்லையில் தேனாருடன் கலந்து அமராவதி அணைக்கு வந்து சேருகிறது. இந்த அமராவதி அணை 4 TMC கொள்ளளவு கொண்டது. இவ்வணையின் நீரை நம்பியே பெரும்பாலான விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மறையூர் அருகே உள்ள காந்தலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பட்டிச்சேரி என்ற இடத்தில் பாம்பாற்றின் குறுக்கே புதிதாக அணை கட்டும் பொருட்டு திருவனந்தபுரத்தில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் முதல்வர் உம்மன் சாண்டி காணொலி காட்சி மூலம் அடிக்கல்லை நாட்டினார். பாம்பாற்றின் குறுக்கே கட்டப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அணையால் அமராவதி அணையின் நீர்வரத்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். இதனால் தமிழக பகுதியில் சுமார் 55,000 ஏக்கர் விவசாய நிலங்களும் குடிநீரை நம்பியுள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களும் வறண்டு போகும். அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை நம்பியுள்ள சுமார் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கிவிடும் நிலை ஏற்படும். கேரள அரசின் இந்த நடவடிக்கையை தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் கருணாநிதி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக நிறுவனர் ராமதாஸ் என அனைத்து தலைவர்களும் கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் பட்டிச்சேரியில் புதிய அணையின் கட்டுமான பணிகளை கேரள அரசு தொடங்கிவிட்டதாகவும், இதற்காக அந்த பகுதியில் உள்ள மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் கேரளா ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பிற்கு எதிராக கேரளா நடந்து கொள்கிறதா? இதை தடுப்பதற்கு என்ன வழி? 55,000 ஹெக்டேர் அளவிற்கு விளைநிலங்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும், கிட்டத்தட்ட பல்வேறு கிராமங்கள் குடிநீரின்றி வறண்டு போவதாகவும் இந்த அணை கட்டினால் நடக்கும் என்பது தமிழக விவசாயிகளுடைய, தமிழக அரசியல்வாதிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இது பற்றி விரிவாக பேசுவதற்காக தமிழக பொதுப்பணித்துறையின் சார்பில் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி திரு பாலுசாமி நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதே போல விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் திரு நாகராஜன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். களத்திலிருந்து நமது திருப்பூர் செய்தியாளர் சையத் அலியும் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு சையத் அலி. உங்களிடம் விரிவாக பேச இருக்கிறேன். அதற்கு முன்பாக இந்த பிரச்சனை பற்றிய, இந்த பாம்பாறு, சின்னாறு, தேனாறு பற்றிய சிறிய புள்ளி விவரங்கள் உங்களுக்காக. அமராவதி அணை கட்டப்பட்ட ஆண்டு 1958. அணையின் கொள்ளளவு 4 TMC ஆகும். அணையின் உயரம் 90 அடி. பயன்பெறும் மாவட்டங்கள் என்று பார்த்தால் திருப்பூர், ஈரோடு, கரூர் போன்ற மாவட்டங்கள் இந்த அமராவதி அணையினால் பெரிய அளவில் பயன்பெறுகின்றன. பாசன வசதி பெறும் விவசாய நிலங்கள் 60,000 ஏக்கர். கூட்டு குடிநீர் திட்டங்கள் என்பது இந்த அமராவதி அணையை நம்பி மட்டுமே 26 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. தடுப்பணையால் ஏற்படும் பாதிப்பு என்னவென்று பார்த்தால் 3 மாவட்ட விவசாயம் பாதிக்கப்படும். அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில 10,000க்கும் மேற்பட்டோர் வேலை பார்க்கிறார்கள். அவருடைய வேலை பறிபோவதற்கான அபாயமும் இருக்கிறது. 300 கிராமங்களின் குடிநீர் ஆதாரம் இதனால்
பாதிக்கப்படும். கேரள அரசு அணை கட்டும் திட்டம் என்பது பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கான திட்டத்தை கேரள அரசு அறிவித்திருக்கிறது. அது பட்டிச்சேரி, இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டிச்சேரி என்ற இடத்துல அந்த அணையை அமைப்பதற்கான திட்டத்தை மும்மன் சாண்டி அறிவித்திருக்கிறார். அந்த அணையினுடைய கொள்ளளவு, வரப்போகிற அணையினுடைய கொள்ளளவு ப்ரொபோஸ்ட் 2 TMC 2 TMC ஆக இருக்கிறது. திட்ட மதிப்பீடு 26 கோடி ரூபாய். அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் 3/11/2014. அணையின் உயரம் 75 அடி. அமராவதி அணையோட உயரம் வெறும் 90 அடி தான். அணையின் நீளம் 440 அடி. ஒப்புதல் பெற வேண்டிய அமைப்புகள் காவிரி நிர்வாக வாரியம், தமிழக அரசு. ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு என்பது கீழ்பாசன பகுதிகளில் இருப்பதனால காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு ஆணையின்படி நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் ஒப்புதலையும் கேரள அரசு பெற்றிருக்க வேண்டும். ஒப்புதல் பெற வேண்டிய அமைப்புகள் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை இது நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். கீழ்பாசன பகுதி அரசின் அனுமதியின்றி மேல் பகுதியில் அணை கட்டக்கூடாது என்பது இறுதி தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் நடவடிக்கை, பொதுப்பணித்துறை ஆய்வு செஞ்சாங்க. கடந்த 7ஆம் தேதி பொதுப்பணித்துறையின் சார்பில் ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அதுல பணி தொடங்கவில்லை என்று தமிழக பொதுப்பணித்துறை அறிக்கை விட்டிருக்கிறது. தடுக்க கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். திரு பாலுசாமி, உங்ககிட்ட கேட்கணும், பொதுப்பணித்துறை அதிகாரியாக இந்த மாதிரி ஒரு காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2007 அவர் சொல்லப்பட்டது போல ஒரு கீழ்ப்பாசன வசதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநிலம் அதற்கு வரக்கூடிய நீராதாரத்தை ஒரு மேல் பாசன வசதியில் இருக்கக்கூடிய ஒரு கேரளா போன்ற மாநிலம் தடுப்பது என்பது இந்த இறுதி தீர்ப்பை மீறுகிற செயல் தானே? இல்ல, இறுதி தீர்ப்பை மீறிய செயல்னு சொல்றது எப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அனுமதியும் பெறணும், கன்கரன்ஸ் வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்கரன்ஸ் வாங்கணும். இதுல என்னன்னா, பாம்பாருக்கு அவங்க 3 TMC தே ஆர் எலிஜிபிள். மொத்தம் 30 TMC ஆஸ் பர் தி ஃபைனல் ஆர்டர் இருக்கு பாருங்க. 30 TMCல கபினில 21 TMC அவங்க கொடுக்கணும், பவானில 6 TMC, பாம்பார்ல 3 TMC கொடுக்கணும். பாம்பார்ல இது வரைக்கும் அவங்க ஒன்னும் அதிகமா கட்டல. இது வரைக்கும் ஒரு 4 இடத்துல கட்டுறதுக்கு ப்ரொபோசல் அதுல இருக்கு. இப்ப ஒரு இடத்துல கட்டுறாங்கன்னா நம்ம கிட்ட எல்லாம் கேட்கணும், கன்கரன்ஸ் வாங்கணும். அந்த இது இருக்கு பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும், நீர் வாரியம். ஆமா, அவங்கள்ட்ட வாங்கணும். வாங்கின பிறகு கட்டுறதுதான் நியாயம். இல்லன்னா என்ன எவ்வளவு கட்ட போறாங்க என்னங்கிற உண்மையே தெரியாம அவங்க மட்டும் கட்டினா தப்பு. புதிய அணை கட்டப்பட்டால் என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கு? பாதிப்புன்னா அவங்களுக்கு உரிமை 3 TMC இருக்கு. இந்த பாம்பார்னால 15 TMC தண்ணி வரும். பாம்பார்னால் மட்டும் 15 TMC, மீதி இருக்கிற 12 TMC நமக்கு தான் வரும். இந்த பாம்பாறு, சின்னாறு, தேனாறு எல்லாம் சேர்ந்துதான் அமராவதி ஆகுது. இதில் தண்ணி வருது 12 TMC நமக்கு உண்டு. அவங்களுக்கு 3 TMC தான் எடுத்துக்கலாம். அந்த 3 TMCக்குள்ள அவங்க ஏதாவது பண்ணிக்கலாம். அதுதான் இதுல இருக்கிற அந்த ஃபைனல் ஆர்டர் இருக்கிறது. நம்ம கன்கரன்ஸ் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும். அந்த ஃபாரஸ்ட் அதெல்லாம் அவங்க லுக் அவுட் அதெல்லாம் வாங்கினாங்களே தெரியல. நமக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல. நமக்கு தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது கேரள அரசுடைய கடமை. நிச்சயமாக இறுதி தீர்ப்பின்படி தமிழக அரசுடைய கன்கரன்ஸ் தேவைப்படுகிறது இந்த அணை கட்டும் விஷயத்துல. விவசாயிகள் சங்கம் என்ன சொல்கிறது? திரு நாகராஜன் என்ன சொல்றீங்க? திரு நாகராஜன், இப்படி ஒரு புதிய அணை, பாம்பாற்றின் குறுக்கே ஒரு புதிய அணை கட்டப்படுவதன் மூலமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள்? உங்களுடைய பாதிப்புகள் என்ன சொல்லுங்க திரு நாகராஜன். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவுல காவிரியிலே ஏற்கனவே நமக்கு அநீதி இழைக்கப்பட்டு பல பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி முல்லை பெரியார் அணையிலையும் கேரள அரசு இது மாதிரி தான் பண்ணுச்சு. இப்ப மிக சிறிய அங்க பாம்பாறுங்கிறது அங்க அமராவதி ஆறுங்கிறதா நமக்கு பாசன வசதி. திருப்பூர் மாவட்டம், தாராபுரம், உடுமலைப்பேட்டை, கரூர் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 60,000 ஏக்கருக்கு மேல அது பாசன வசதி கிடைக்குது. அதோட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல மீதி கரூர்ல இணைய அந்த அமராவதி நீர் மூலமா கிட்டத்தட்ட 60 கூட்டு குடிநீர் திட்டங்கள் ராமநாதபுரம், சென்னை உட்பட 60க்கும் மேற்பட்ட கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு நீர் ஆதாரமாகவே கோடை காலங்களில் தான் விளங்குது. அந்த 1000 கனடிங்கிறது மேட்டூர்ல இருந்து எடுத்து விடுறதுக்கு அப்புறம் இந்த தண்ணி அமராவதியிலிருந்து வர்ற அந்த தண்ணி, காவிரியில் கலக்கிற அந்த தண்ணி தான் நமக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 14-15 மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி உள்பட அனைத்து மாவட்டங்களுக்குமே கோடையில குடிநீர் ஆதாரமாக விளங்குவது அமராவதி ஆறு தான். அதுதான் பாம்பாறாக வருகிறது. அந்த பாம்பாற்றில்
அந்த அணையை அவருக்கு கட்டுவது என்பது தமிழகத்திற்கு நேரிடும் மிகப்பெரிய அநீதியாகும். இதை உடனடியாக கேரள அரசாங்கம் நிறுத்த வேண்டும். அப்படி அவர்கள் நிறுத்தவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து விவசாய சங்கங்களும் அதை எதிர்த்து போராடும். முல்லை பெரியாறு அணையாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், கேரளாவும் தமிழ்நாடும் நமக்கு அநீதியை தொடர்ந்து அநீதி இழுத்துக் கொண்டிருக்கிறார் தான் விவசாயிகளுடைய வாதமாகும். நிச்சயமாக திரு நாகராஜன், களத்துல இருக்கக்கூடிய செய்தியாளர் திரு சையத் அலி உங்ககிட்ட வரேன். களத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது? இப்போது அந்த பிரதேசம் என்பது பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கும்? களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சையத் அலி. வணக்கம் விக்ரம். இப்ப பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ளது இந்த அமராவதி அணை. இந்த அணை 90 அடி கொள்ளளவு கொண்டதுங்க. இதுல பாத்தீங்கன்னா திருப்பூர், கரூர், ஈரோடு மாவட்டங்கள்ல உட்பட 60,000 ஏக்கர் நிலங்கள் நேரடியாக பாசன வசதியும் 1 லட்சம் ஏக்கருக்கு மேல மறைமுக பாசன வசதியும் பெற்று வருகிறது. இப்ப இந்த நிலையில அதுக்கு நீராதாரமா திகழும் பாம்பாற்று அருகே கேரள அரசு அணை கட்டினால் இதுக்கு வர நீர் குறைவதனால ஒரு 8 TMC தண்ணீர் குறையும் சொல்லி விவசாயிகள் நினைக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த பாம்பாட்டின் குறுக்கே அணை கேரள அரசு கட்டினால் மிகவும் இந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. எங்களுக்கு குடிக்க கூட ஒரு வருடத்துக்கு 18 TMC தண்ணீர் தேவைப்படுது இந்த இதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 2 லட்சம் மக்களுக்கு மேல குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்து இந்த அமராவதி அணை. இந்த பாம்பாட்டின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டினால் கண்டிப்பாக பாதிக்கப்படும் இந்த பகுதி விவசாயிகள் என்றாங்க. அவங்க கேரள அரசுக்கு இந்த பைனல் ஆர்டரை நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3 TMC வரைக்கும் அவங்க பாம்பாற்றில இருந்து தண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பைனல் ஆர்டராக இருக்கிறது. 2007 வந்த பைனல் ஆர்டர் 2014 வரையுமே அவங்க தண்ணி எடுக்கவே இல்லை. அப்போ இந்த வருஷம் அவங்க என்ன ஜஸ்டிபிகேஷன் சொல்றாங்கன்னா கேரள அரசு சார்பில் நாங்க எங்களுடைய 3 TMC எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்றது கரெக்ட். ஆனா அவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து நமக்கும் சென்ட்ரல் அனுப்பிச்சு அவங்க எவ்வளவு 2 TMC அல்லது அதிகமா குறைச்சலா என்ன பண்ண போறாங்கிறது நம்ம கிட்ட சொல்லி அவங்க நம்மளுடைய கன்கரன்ஸ் அதாவது சம்மதத்தை பெற்றுதான் அவங்க செய்யணும். அது செய்யாம அவங்க இஷ்டத்துக்கு 2 TMC 4 TMC கட்டினா யாருக்கு தெரியும்? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல காமிக்கணும் நமக்கு. இட் ஷுட் பி சென்ட் டு அவர் கவர்மெண்ட். அதே போல அங்கே சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கும் அனுப்பிச்சு வைக்கணும். ஆனா 3 TMC அவங்களுக்கு உரிமை இருக்கு. இதுவரைக்கும் அவங்க உண்மையை செய்யல. இந்த பைனல் ஆர்டர் 4 இடத்துல சின்ன சின்ன அணையா கட்டலான்னு போட்டிருக்கு. 4 இடத்துல. அதுல இப்ப ஒரு இடத்துல கட்ட போறாங்க. இன்னும் இவங்க அந்த மீதி இருக்கிற 4 3 எத்தனையோ 4 வேணா 2 வேணா பெருசா 1.1 தான் மூலம் சொல்றான். 1.11 0.6 TMC, இன்னொரு 0.6 TMC, 0.3 TMC, இந்த மாதிரி 4 இடத்துல கட்டலாம். இப்பவே 2 TMC கட்ட போறாங்க. மீதி இன்னும் 1 TMC பிறகு கட்டிக்கலாம். இந்த 3 வரைக்கும் அவங்க செய்யலாம். ஆனா இது சரியா இருக்கா? எவ்வளவு பண்ண போறாங்க? எப்படி எல்லாம் கட்ட போறாங்க? அதனுடைய டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதிப்பாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த 3 TMC இவங்க இப்ப 2 TMC தான் இப்ப உங்களுடைய ப்ரொபோசல். இப்ப இந்த 2 TMC அவங்க எடுத்தாலே நம்மளுடைய அமராவதி அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவு குறைகிறதாக நம்முடைய விவசாயிகள் எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. இப்ப ஃபைனல் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு இது பத்தியான நாலேஜ் இல்லாம கொடுத்திருப்பாங்களா? இல்ல, நாலேஜ் இல்லாம அதுல எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னா 15 TMC அதுல தண்ணி வரும். அங்க இருந்து வர்றது பாம்பார்ல இருந்து தண்ணி வர்றது 15 TMC. அதுல 3 டீம் அவன் என்ன சொல்றான், எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க பாசன இது ஏற்படுத்த போறோம், பரப்ப பாசனம் கொடுக்க போறோம், சும்மா கிடக்குற நிலத்துல அதுக்கு இவ்வளவு வேணும், 2.9 TMC வேணும். அப்புறம் குடி தண்ணீருக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் இதுக்கு எல்லாம் சேர்த்து 3 TMC வேணும்ட்டு அவன் கேட்கறான். மீதியே நமக்கு கொடுத்துறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கேட்க. அவங்க நிறைய கேட்டா கூட அவங்க எவ்வளவு நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு கேட்டு அதுக்கு வேண்டிய தண்ணி இவங்க ஒர்க் அவுட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் இது போல குடி தண்ணி எல்லாம் போட்டு 3 TMC அவனுக்கு கொடுக்க முடியும். மீதி தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு ரைப்பேரியன் ரைட் வேற இருக்குது. முதல்லயே அங்க ரைப்பேரியன் ரைட் நீங்க சொல்றபடி பார்க்கும்போது அந்த இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் அந்த ஆக்டின் படி ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் only when there is a surplus of water they can get இல்லையா? இல்ல, surplus water இல்ல, அவங்களுக்குன்னு உரிமை இருக்குல்ல. இப்ப ஆறு டெல்டாவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வாங்குறோம் இல்லையா, அவங்களுக்கு விருதத்தில் அவங்க தண்ணி சொல்ல முடியாது. எவ்வளவு தண்ணி வந்தா கூட நமக்கு இவ்வளவு வரணும்னு சொல்றாங்க. கர்நாடகாவில் 270 எடுத்துக்கோ, மீதி 192 182 நமக்கும் ஒரு 10 என்வைரன்மெண்ட்டும் கொடுக்கணும், 192 நம்ம கொடுக்கணும். அவங்க தண்ணியை கொடுக்கணும். ஏன்னா இங்க இருக்க டெல்டாவை பாதுகாக்கணும் இல்லையா. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பெய்யற தண்ணிலாம் சேர்த்து 419 TMC நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. மீதி அவங்களுக்கு எல்லாம் பார்த்தா கேரளாவுக்கு 30, கர்நாடகாவுக்கு 270, நமக்கு 419, பாண்டிச்சேரிக்கு 7, என்வைரன்மெண்ட்டுக்கு 10, இன்எவிட்டபிள் எஸ்கேபேஜ் சர்ப்ளஸ் வாட்டர் அது ஒரு 4, 740 தான். 50% டிபெண்டபிலிட்டி நம்பகத்தன்மை
50% நம்பகத்தன்மை இவ்வளவு வரும்னு அசஸ் பண்றான். இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் எல்லாத்தையும் ரிப்போர்ட் வாங்கி முன்ன பின்ன அவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் சரியா இது பண்ணி எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு இதை டிசைட் பண்ணி இதுலதான் இவ்வளவு பங்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இதுல 30 டிஎம்சில பாம்பாத்துல 3 டிஎம் சொல்லிட்டாங்க. கேரளாவுக்கு இருக்கக்கூடிய 30 டிஎம்சில பாம்பாட்டுல 3 டிஎம்சி. அது 2 தான் அவங்க கட்ட போறாங்க. அதுதான் கட்ட போறாங்க. இன்னும் 3 அணைகள் கட்டிக்கலாம். 3 1 2 ஏதோ ஒன்று கட்டிக்கலாம். 3 டிஎம்சி 2 போட்டாக்க இன்னும் ஒரே ஒரு டீம் தான் இருக்கு. ஒரே அணை கட்டினா கூட கட்டிக்கலாம். அதனால தப்பு இல்ல. தொடர்ந்து பேசலாம் திரு பாலசாமி. திரு நாகராஜன் உங்ககிட்ட வர, இப்போ திரு பாலசாமி சொன்ன மாதிரி காவிரி அந்த இறுதி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படி 3 டிஎம்சி தண்ணீரை பாம்பாற்றில் இருந்து கேரள அரசு எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு ஷரத்து இருக்கும் பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்வதில் என்ன ஒரு அநீதி இருப்பதாக நீங்கள் பார்த்தீங்க? இல்ல அதாவது நாங்க முழுமையா மறுக்கிறேன். காவிரி இறுதி தீர்ப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க எந்த விதமான புதிய அணைகள் கட்டுறதா இருந்தாலும் சரி, புதிய நீர்த்த பாசன வசதி அளிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த இறுதி தீர்ப்பு மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம மேல கடைமடை பாசனம் ரைபேரியன் ரைட் என்று சொல்லக்கூடிய அந்த கடைமடை பாசன உரிமையை பாதிக்கின்ற அளவிற்கு எந்த விதமான புதிய அணைக்கட்டுகளோ நீர்த்தேக்கங்களை கட்டக்கூடாது என்பது தெளிவாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த 3 டிஎம்சி ஆக இருந்தாலும் 1 டிஎம்சி ஆக இருந்தாலும் அதில் கட்டினால் இங்கே பாலைவனமாகத்தான் மேலும். கேரள அரசு தொடர்ந்து அத்துமீறி வருகிறது. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே மாதிரி கர்நாடக அரசும் அத்துமீறி வருகிறது. கர்நாடக அரசு நமக்கு மாதந்தோறும் ஜூன் மாசம் 42 டிஎம்சி, அக்டோபர் மாசம் 30 டிஎம்சி என்று சொன்னால் அந்த 102 டிஎம்சி தண்ணீரை அவர்கள் தருகிறார்களா என்றால் இல்லை. அவர்கள் எப்பொழுது மழை உபரியாக பெய்து அந்த கபினியெல்லாம் நிரம்பியதுக்கு அப்புறம் தண்ணீர் வரும். அதே போன்று இப்பொழுது இவர்களை கட்டவிட்டால் அவர்கள் அணையெல்லாம் நிரம்பிய பின்பு நமக்கு தருவார்கள். அல்லது ஒரு வடிகாலாக தான் அந்த அமராவதி மாறி சாக்கடையாக மாறிவிட ஏற்படும். அதற்காக நாங்கள் அதை கட்டவிடுவதற்கு சட்டத்திலே இடமில்லை. மத்திய அரசு அதுக்கு அனுமதிக்காது என்பதை எங்களுடைய அனுமதிக்க கூடாது என்பது எங்களுடைய கருத்தாகும். சட்டத்தில் இடமில்லைன்னு சொல்றீங்களா? சட்டத்தில் இடமில்லைன்னு எப்படி சொல்றீங்க திரு நாகராஜன்? ஆமா, அதாவது கடைமடை பாசன உரிமை என்பது ரைபேரியன் ரைட். கடைமடை பாசன உரிமை என்பது உலகம் எங்கும் அது நடைமுறையில் உள்ளது. இந்த இந்தியாவில் மட்டும்தான் இந்த கடைமடை பாசன உரிமை மறுக்கப்படுகிறது. இது இந்த இந்திய தமிழ்நாட்டிற்கு அது அநீதி இணைக்கப்படுகிறது. தண்ணீர் உற்பத்தி ஆகிற இடம் ஒன்று, தண்ணீர் பாசன வசதி பெறுகிற ஒன்று. அவர்களுக்கு தண்ணீர் உபரியாக வரும் காலங்களில் காவிரி மற்ற ஆறெல்லாம் அவர்களுக்கு வடிகால் ஆறாகத்தான் பயன்படுகிறது ஒழிய இது ஒன்றும் பாசன உரிமையை இப்படி எந்த மாநிலம் அந்த 2 மாநிலங்களுக்கு தண்ணீர் தருவதில்லை என்றுதான் எங்களுடைய பதிவு செய்ய விரும்புகிறோம், கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். டிஎம்சி 30 டிஎம்சி அளவிற்கு கேரளா எடுத்துக்கொள்ளலாம், 3 டிஎம்சியை பாம்பாற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ற இறுதி தீர்ப்பு வந்த பொழுது நீங்கள் உங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்தீர்களா? நிச்சயமாக எங்களுடைய அதிருப்தியை அப்பொழுதே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். காவிரி நடுவர் மன்றத்தில் இது போன்று இனி தொடர்ந்து எந்தெந்த பாசன வசதி எந்தெந்த பகுதிகள் பெறுகின்றனவோ அது தொடர்ந்து பெற வேண்டும். முதலாக இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்ற ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொன்னார் என்றால், யார் யாருக்கு எந்தெந்த வகையில பாசன வசதி கிடைக்கிறதோ அந்த பாசன வசதி என்பது தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துமாறு சொன்னார்கள். எதை வேண்டுமானாலும் தள்ளி வைக்கலாம், விவசாயத்தை ஒன்றை மட்டும் தள்ளி வைக்க முடியாது என்று சொன்ன அந்த பிரதம மந்திரி அவர்கள் இந்த நீர்ப்பாசன திட்டத்திலே அன்றைக்கே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். நன்றி திரு நாகராஜன். தொடர்ந்து பேசலாம். திரு பாலுசாமி, நீங்க சொல்லுங்க, உண்மையில் தமிழக அரசு சார்பில் அதிருப்தியை பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இப்ப சொல்லிருக்காருல்ல, இவருங்க சொல்லிருக்காங்க. அவங்க இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவருக்கு பிஎம்க்கு இருக்காரு, பிரதம மந்திரிக்கு நம்முடைய முதலமைச்சர் முந்தா நாள் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதை தடுத்து நிறுத்தி அதனுடைய இதெல்லாம் 2007 வந்த இறுதி தீர்ப்பின் அதிருப்தியை தமிழக அரசு பதிவு செய்திருக்கிறதா? அது அதிருப்தி எல்லாம் ஒண்ணு சொல்லல, இது கிடைச்சா போதும் தான் இருக்காங்க. பொதுவா பண்ணிருக்காங்க. அவன் மேல்முறையீடு பண்ணதுனால நாமும் மேல்முறையீடு பண்ணிருக்கோம். ஓரளவு அவங்க கொடுத்திருக்கிறது நியாயமா படுது நமக்கு தெரிஞ்சு இருந்தா கூட அவங்க மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. எங்களுக்கு அது அடிச்சிருக்கு. இதை மட்டும் பாம்பார் மட்டும் சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு குறைச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லும். பொதுவா சொன்னதான பாம்பாரை மட்டும் தனியாட்டு சொல்ல முடியாது, சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் தண்ணி வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க எங்களுக்கு வேணும் அவங்க கேட்கிறாங்க கர்நாடகாவில், அதுக்காக இவங்களும் கேட்டிருக்காங்க. இப்ப இருக்கிறது அது பிறகு இருக்கட்டும், அந்த அதிகமாக குறைச்சலோ கொடுத்துட்டு போட்டோம். இப்ப இந்த இதை செயல்படுத்துறதுக்கே வழி இல்லாம இருக்கமே. இந்த ஆணையம் இருக்கு பாருங்க, அதாவது மேலாண்மை ஆணையத்தை பண்ணல,
அப்புறம் அதுக்கு மேல கண்காணிப்பு குழு. எனக்கு அதுதான் அந்த கேள்விக்கு தான் வரேன். இப்ப மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாத பட்சத்துல அவங்க யார்கிட்ட அனுமதி பெறணும்? தமிழக அரசு கிட்ட மட்டும் அனுமதி பெற்றா போதுமா? இல்ல, அதுக்கு ஒரு சூப்பர்வைசரி கமிட்டின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்து இது பண்ணிடலாம். மேற்பார்வை போட்டு இருந்தா கூட இது மாதிரி நடக்கிறத பெண்டிங் வித் இது அவங்க அந்த இது ஆணையம் ஏற்படுவதற்கு முன்னாக நமக்கும் கொடுக்கணும், அவங்களும் கொடுக்கணும். யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். இல்ல சூப்பர்வைசர் கமிட்டியா அனுப்பிச்சு ஏதாவது பண்ணணும். ஒண்ணுமே செய்யலாம், அவங்க பாட்டு கட்டினாங்க தப்பு. 2007 இறுதி தீர்ப்பு வருகிறது. 2014 வரை கேரள அரசு அமைதியாகவே இருக்கிறது, எந்த அணையும் கட்டவில்லை. இப்போ திடீர்னு நாங்க அணை கட்ட போறோம், எங்களுடைய 3 TMC உரிமையை நாங்க எடுத்துக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்றதுல எந்த வகையில நியாயம் இருக்கு? இல்ல, 2007 வந்தா கூட கெசட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசுதல்ல வெளியிட வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2013 தான் அரசியல வந்தது. அதுக்கு பிறகு அவங்க எஸ்டிமேட் போட்டு அது போட்டு இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால ஏன் அதான் டிலே பண்றது காரணம். 2007 அப்பவே அரசியல வந்திருந்தா உடனே தேவோட டேக்கன். இப்ப இந்த 6 வருஷம் 7 வருஷம் டிலே ஆனதுக்கு காரணம் அரசிதழில் வெளியிடுவதற்கு தாமதம் ஏற்பட்டதான் காரணம். உண்மையில் கேரளாவிற்கு தேவை இருக்கிறதா? தண்ணீருடைய தேவை இருக்கிறதா அல்லது டக் ஆஃப் வார்ல நாங்களும் வரோம் அப்படின்னு அவங்க வராங்களா? இல்ல, அப்படி இல்ல. அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் கேட்கறாங்க, எங்களுக்கு இந்த இடத்துல பாசன வசதி கொடுக்கணும். மலைப்பாங்கான இடம், அங்கெல்லாம் ஒரு மாதிரி டெரைன் நம்ம மாதிரி சமமா இருக்காது. அதையும் சீர்படுத்தி அவங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுடைய அபிலாஷையை தீர்ப்பதற்காக இதை செய்வார்கள். ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு, அதனால அதை செய்யறாங்க. அந்த 3 டீம்ஸ்களை எதுவும் செய்யலாம், பட் கன்கரன்ஸ் வாங்கணும், அவ்வளவுதான். என்ன செய்ய போறோம் அதனுடைய டெக்னிக்கல் அதெல்லாம் கேட்டு வாங்கணும். 7 ஆண்டு காலமாக அமைதியாக இருந்த கேரள அரசு திடீரென்று தன்னுடைய உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக முனைப்பு காட்டுகிறது. இது எதை காட்டுகிறது என்பதை விரிவாக பேசலாம். அதற்கு முன்பாக களத்திலிருந்து விவசாயிகள் தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறார்கள். திரு சையத் அலி, நீங்க சொல்லலாம், விவசாயிகள் இதை பற்றி என்ன கருதுகிறார்கள்? இப்போ அந்த புதிய அணை கட்டப்பட்டால் அவர்கள் எந்த வகையில பாதிக்கப்படுவார்கள் அவங்க உணர்றாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க வாயாலே கேட்கலாமா? விக்ரம், இது குறித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வரும் திருப்பூர் மாவட்ட மதிமுக செயலாளர் ஆர்டி மாரியப்பனோட கேட்போம். சார், இதனால இந்த அணை கட்டப்பட்டால் உங்கள் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய அமராவதி அணையானது 1952 ஆண்டு அன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த மூதறிஞர் ராஜாஜியாலே அடிக்கல் நாட்டப்பட்டு 1958 ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது திறந்து வைக்கப்பட்டது. இந்த அணை கட்டுவதற்கு முன்பாக அமராவதி நதியிலே கல்லாபுரத்திலே துவங்கி கரூர் மாவட்டம் ஆயனூர் வரையிலும் 25 தடுப்பணைகள் அமராவதி ஆற்றில் இருக்கிறது. இந்த 25 தடுப்பணைகள் மூலமாக ஏறத்தாழ 30,000 ஏக்கர் பாசனமும் மறைமுகமாக ஒரு 20,000 ஏக்கர் பாசனமும் அதன் மூலமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. 58 ஆண்டிலே இந்த அணை கட்டப்பட்டதற்கு பிறகு புதிதாக 26,000 ஏக்கருக்கு கல்லாபுரத்திலே துவங்கி தாராபுரம் முடியும் வரையிலும் பாசனம் பெறக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. இந்த அணைக்கு முக்கிய நீர் ஆதாரம் கேரளாவிலிருந்து வரக்கூடிய பாம்பாரும் தேனாரும் வால்பாறை பகுதியிலிருந்து வரக்கூடிய சின்னாருமாக 3 ஆறுகளில்தான் இந்த அணைக்கு முக்கியமான நீர் ஆதாரங்களாகும். அப்படி வருகின்ற நீராதாரங்களில் இந்த குடிநீர் தேவைக்காகவும் விவசாயத்திற்காகவும் பல்வேறு தொழிற்சாலைகளுக்காகவும் ஒரு ஆண்டுக்கு ஏறத்தாழ 18 TMC தண்ணீர் இருந்தால்தான் அது சரியாக வரும். அணையினுடைய கொள்ளளவு 4 TMC இருந்தாலும் 365 நாட்கள் வரக்கூடிய தண்ணீரை கணக்கெடுத்தால் 18 TMC தண்ணீர் வர வேண்டும். ஆனால் சமீப காலமாக கேரளா அரசாங்கம் பகுதியில் அவருடைய பகுதியிலே சின்ன சின்ன தடுப்பணைகளை கட்டல் மூலமாக கடந்த 2-3 ஆண்டுகளாக போதுமான தண்ணீர் வராமல் 2 ஆண்டுகளாக கடுமையான வறட்சி ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் காய்ந்துவிட்டது. குடிநீர் ஆதாரம் அமராவதி ஆற்றுக்கரை இருக்கக்கூடிய ஊர்களில் கூட இன்றைக்கு 2 ஆண்டுகளாக திருமூர்த்தி மலையிலிருந்து தண்ணீர் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தாராபுரம் நகரத்திற்கு காவிரி நதியிலிருந்து குடிநீர் வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த கடுமையான சூழ்நிலையில் ஏற்கனவே கேரள அரசாங்கம் பேக்கேஜ் ஸ்கீம் என்று சொல்லி 7 இடங்களிலே சிறு ஓடைகளை குறுக்காட்டி அணை கட்டுவதாக செய்தி வந்தபோது அன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் வைகோ தலைமையிலே 15/2/2010 அன்று உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்திற்கு அருகில் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து அதை நடத்தி காட்டினோம். அதற்கு முன்பாகவே விவசாயிகள்
அமராவதி அணையிலே துவங்கி கரூர் வரையிலும் பேரணியாக சென்று அங்கிருக்கக்கூடிய அதிகாரத்திலே மனு கொடுத்து வந்தோம். இப்படி பல்வேறு முயற்சிகள் காரணமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் 26/4/2012 ஆண்டு அமராவதியிலே தொடங்கி கரூர் மாவட்டம் சின்னதாராமரம் வரையிலும் வாகன பேரணியை நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இதேபோல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட விவசாய அணி செயலாளர் இருக்காரு பேராசிரியர் கோபால்சாமி அவர்கிட்ட கேட்போம். இந்த கேரளாவில் பாசன பகுதிகள் எல்லாம் குறைவாக இருக்குது. நீராதாரங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்திலிருந்தும் தமிழகத்துக்கு வர வேண்டிய தண்ணீரை நியாயப்படி கொடுக்க வேண்டிய தண்ணீரை எல்லாம் தடுத்து நிற்கின்ற முயற்சியை தொடர்ந்து கேரள அரசாங்கம் செய்து வருகிறது. இதேபோல பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவோம் என்று அவர்கள் சொன்னபோது மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகத்திலே நாம் ஏற்பாடு செய்த காரணத்தினால் அந்த முயற்சியை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இப்பொழுது இந்த கரூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களுக்கு மிக முக்கியமான அத்தியாவசியமான குடிநீர் தேவைக்காகவும் நீர்ப்பாசன தேவைக்காகவும் இருக்கக்கூடிய இந்த அமராவதி அணையிலே இருந்து தண்ணீரை பெறுவதற்கு தடையாக இன்றைய தினம் அந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சரால் ஒரு டேம் கட்டுவோம் என்று முயற்சி செய்து வருகிறார்கள். அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை கடந்த 3ஆம் தேதி போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த திட்டங்களை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து செய்தால்தான் இந்த திட்டங்களை அவர்கள் தொடர்ந்து செய்யாமல் இருப்பார்கள். அவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். எப்பொழுதாவது திசையை திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். அந்த இதையெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்தப் போகிறோம். இதே போலதான் விக்ரம், களத்தில் எல்லாருமே எல்லா விவசாயியுமே கோபத்தில் உச்சத்தில் தான் இருக்காங்க கேரள அரசு அணை கட்டுவதனால். தொடர்ந்து பேசலாம் திரு சையத் அலி. திரு பாலுசாமி உங்ககிட்ட மீண்டும், இப்ப கேரள அரசுக்கு பாசன வசதி என்பது நம்முடைய பாம்பாற்றை நம்பித்தான் இருக்கிறது என்றல்ல, அவர்களுக்கு பாசன வசதி அதிக அளவுல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? உண்மைதான். நிறைய தண்ணி இருக்கு, அவனுக்கு இடம் தான் இல்ல, எல்லாம் கடல்ல கொண்டு சேர்க்கிறான். மோஸ்ட்லி கடல்ல. இப்ப இது கூட இந்த பாம்பார் நம்ம நோக்கி வருது, அது அந்த பக்கம் இருந்தா இல்ல கடல்ல போய் தான் விழும். இதுல நமக்கு நல்ல வேலை, நமக்கு அதனால அந்த இருக்கிற இதுலயே அமராவதியினுடைய வருத்து அதிகம் இருக்குன்னா பாம்பாத்துல தான் 60% அளவுக்கு பாம்பாற்றை நம்பி இருக்கிறது. 15 TMC வருது, நமக்கு 12, அவனுக்கு 3. மறுபடியும் மீதி நம்ம ஏரியாவில் இருக்கிறதுலாம் நமக்கு இதுல அமராவதியில வருது. இதனுடைய ஆயக்கட்டுக்கெல்லாம் வேண்டியது இருக்கு. ஆனா அவங்க சொல்றபடி அங்க இன்னும் கட்டினா தண்ணி வரல, அந்த மாதிரி வரும்போது குறையத்தான் செய்யும். அது இந்த இறுதி தீர்ப்பு அவன் காட்டுவான், எனக்கு இவ்வளவு இருக்கு 3 TMC, இதுல ஏன் தடுக்கிறீங்க கேட்பான். அததான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அவங்க நம்முடைய கன்கரன்ஸ் வாங்கணும். நிச்சயமாக நிச்சயமாக. திரு நாகராஜன், உங்ககிட்ட நான் மீண்டும் வரேன். நீங்க அதாவது இப்போ இந்த அமராவதி அணையை நம்பி எத்தனை ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன? இப்போ இமீடியட்டா அங்க ஒரு தடுப்பணை கட்டப்பட்டா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 5 TMC அளவிற்கு உங்களுக்கு வரத்து என்பது குறைந்தால் இமீடியட்டா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் உங்களுடைய விவசாய நிலங்களுக்கு? திரு நாகராஜ். திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 60,000 ஏக்கர் இப்ப நடவு செய்யப்பட்டு சம்பா சாகுபடி செய்யப்பட்ட 60,000 ஏக்கர் நெல் முற்றிலுமாக காய்ந்து கருகிவிடும். அதோடு இல்லாமல் தென்னை, மா போன்ற மரங்களும் காய்ந்துவிடும். நீர் ஆதாரங்கள் தமிழ்நாட்டிற்கு முக்கிய நீர் ஆதாரங்கள் புறம் கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம், சென்னை உட்பட அனைத்து வீராணை ஏரிக்கு வருகின்ற தண்ணி அனைத்துமே பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய குடிநீர் பாதிப்பு பற்றாக்குறை ஏற்படும். இந்த விவசாயிகளுடைய அடிப்படை வாழ்வாதாரமே பறிக்கப்பட்டுவிடும். அந்த பகுதியை பாலைவனமாக மாறிவிடும் என்கின்ற நிலைதான் ஏற்படும். அதோடு மட்டுமல்லாமல் முற்றிலுமாக இன்றைக்கு ஒரு மிகுந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த தண்ணீரை நம்பி இருக்கின்ற அந்த விவசாயிகள் அந்த தண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் மிகுந்த ஒரு பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்படுவார்கள். தமிழகமே தண்ணீருக்கு குடிநீருக்காக போராடுகின்ற ஒரு அவல நிலை ஏற்படும். ஏனென்று சொன்னால் மேட்டூர் அணையிலிருந்து கல்லணை வரை மொத்தம் 60 கூட்டு குடிநீர் திட்டங்கள் இருக்கின்றன. கரூருக்கு அந்த புறம் பார்த்தீங்கன்னா 50 கூட்டு குடிநீர் திட்டங்கள் இருக்கின்றது. இந்த 50 கூட்டு குடிநீர் திட்டத்திலும் கோடை காலங்களில் இதுதான் அமராவதி தான் கூட்டு நீர் ஆதாரமாக வழங்கி வருகிறது. எனவே தமிழக அரசு கடிதம் மட்டும் எழுதி கொண்டிருக்காமல் சுப்ரீம் கோர்ட் உடனடியாக வழக்கு தொடர்ந்து காவிரி நடுவர் மன்றத்தை அமைப்பதற்கு எப்படி காவிரி பாசன விவசாய நாங்கள்
வழக்கு தொடர்ந்து அதை காவிரி நடுவர் மன்ற தீர்வு பிறகு போராடினோமோ அதே போன்று இந்த அணையை கட்டுவதற்கு தமிழக அரசுடைய உச்சநீதிமன்ற வழக்கு தொடர வேண்டும் என்று விவசாயிகள் சார்பிலே கேட்டுக் கொள்கிறோம். நிச்சயமாக திரு நாகராஜன், களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் திரு சையத் அலி, உங்ககிட்ட மீண்டும் வரேன். கூட்டுறவு சர்க்கரை ஆலை என்ற ஒன்றை நம்ம மறந்தே போயிட்டோம் நினைக்கிறேன். அதாவது திருப்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை, அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை இதனால் பாதிக்கப்படும் 10,000 பேர் இதனால் வேலை இழப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அது பற்றி மக்கள் என்ன கருதுகிறார்கள்? சொல்லுங்க திரு சையத் அலி. சார், இது அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலைனால எவ்வளவு 10,000 பேர் கூட பாதிக்கப்படுறாங்க, அது குறித்து உங்க கருத்து? சிங்கார் வடிவேல் வழக்கறிஞர் கூறுகிறார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வழக்கறிஞர் சங்கத்தில் கேரள அரசு பாம்பாட்டின் குறுக்கே அணை கட்டுவதை கண்டித்து இன்று சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. மேலும் 12/11/2014 தேதியன்று புதன்கிழமை காலை 9 மணியில் மூணார் செல்லும் பாதையில், கேரளா செல்லும் பாதையில் 9 செக் போஸ்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் நாங்கள் முடிவு செய்துள்ளோம், கேரள அரசை கண்டித்து. இது போல இங்க இருக்கிற ஆர்டி மாறி பண்ண கேட்போம், இந்த கூட்டு சர்க்கரை ஆலை எவ்வளவு பாதிப்படுதுன்னு. அமராவதி கூட்டு சர்க்கரை ஆலை எவ்வளவு இது 1958ஆம் ஆண்டு புதிய பாசனத்திற்காக கால்வாய் அமைக்கப்பட்டதற்கு பிறகு அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை இங்கே துவங்கப்பட்டது. இந்த அணையும் இந்த வாய்க்காலை நம்பித்தான் இங்கே இந்த அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு பெரும்பாலான விவசாயிகள் கரும்பு உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள். இந்த கடந்த 2 ஆண்டுகளாக போதிய அளவு கரும்பு வராமல் அந்த சர்க்கரை ஆலையானது இன்றைக்கு வருமானத்தை திண்டாடி கொண்டிருக்கிறது. அங்கே 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கே பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த தொழிலாளர்கள் அத்தனை பேரும் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலையும், அதை நம்பியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கரும்பு உற்பத்தி நிறுத்த வேண்டிய சூழ்நிலையும், அதனால சர்க்கரை உற்பத்தியும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதே போல பாருங்க, நீரினை பயன்படுத்துவோர் சங்க ஜெயராஜ் இருக்காரு, அவர்கிட்ட பேசுவார். அமராவதி கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம அமராவதியிலிருந்து 25-26 கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கு. இதுல தண்ணி அமராவதியில இந்த மாதிரி இப்ப குறுக்க அணை கட்டினாங்கன்னா குடிநீர் பஞ்சமே 2 மாவட்டத்துக்கு அதிகமான குடிநீர் பஞ்சம் வரும். ரெண்டாவது 60,000 ஏக்கராவுக்கு மேல பாசனம் பாதிக்கப்படும். லட்சக்கணக்கான கூலி விவசாயிகள் பயங்கரமான சிரமத்துக்கு ஆளாவாங்க. இது போல தாங்க உணர்ச்சி வசப்பட்ட விவசாயிகள் எல்லாம் இருக்காங்க. விக்ரம், நிச்சயமாக திரு சையத் அலி, திரு பாலுசாமி உங்ககிட்ட வரேன். இப்போ விவசாயிகள் சொன்ன மாதிரி இது உண்மையில் சட்டத்துக்கு புறம்பானது, நாங்க இதை உச்சநீதிமன்றம் வரை சென்று இதை நாங்கள் வழக்காடுவோம் என்று சொல்கிறார்கள். உண்மையில் உச்சநீதிமன்றம் சென்றால் நமக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்ல, விவசாயிகள் உச்சநீதிமன்றம் போகலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. போய் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே, அப்ப ஒண்ணும் இல்லையே. அவங்க தங்களுடைய குறையை சொல்லி உச்சநீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு இப்ப இது போல கட்டினா எங்களுக்கு இதுவா இருக்கும், அதை தடுத்து நிறுத்தணும்னு கேட்கட்டும். கேட்டா அதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைச்சா நல்லது தானே. இது கேரளால ஒரு அரசியலாக்கப்பட்ட ஒரு நிகழ்வா இந்த பாம்பாற்றின் குறுக்கே கட்டப்படக்கூடிய அணை என்பது? அங்க அரசியல் ஆக்குவாங்க, தங்க உரிமையை நிலைநாட்ட பாக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, எனக்கு என்னன்னா இப்ப இந்த இறுதி தீர்ப்பை வழங்கியவர்கள் இந்த 30 TMC கேரளாவுக்கு செல்ல வேண்டும் என்று எழுதும் போதே அவங்களுக்கு இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கலையா? எல்லாம் எடுத்திருக்காங்க. எங்க எவ்வளவு அவங்க கொடுத்துருக்காங்க, இதோட அதிகமா கேட்டிருக்காங்க. நாங்க இங்கெல்லாம் நாங்க இது பண்ண போறோம், இம்ப்ரூவ் பண்ண போறோம், எங்களுக்கு தண்ணி இவ்வளவு தேவை இருக்குது, பாசன வசதியை அதிகமாக்க போறோம், பரப்பு அதிகமாக்க போறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு 300 இருந்தா 30 இருந்தா போதுங்கிறாங்க. ஏன்னா கபினிலேயே அங்க நிறைய தண்ணி அவங்களுக்கு என்னன்னா 96 TMC கபினில வருது, அங்க அவங்க ஏரியாவில் கிடைக்கிறது. ஆனா எவ்வளவு கொடுக்காங்க தெரியுங்களா? அவங்களுக்கு 26 TMC தான் தரோம், 21 TMC. கேரளாக்கு பெரிய அளவுக்கு தண்ணீர் தேவையில்லை இல்லையா? தேவையில்லை, அதனாலதான் குறைக்கிறாங்க. அதுதான் கபினில 96, பவானில 36, பாம்பாறுல 15 TMC வருது. 147 TMC அவங்கள்ட்ட இருந்து கிடைக்குது. யாரு? கேரளா இருந்து 30 TMC தான் தரோம், நம்ம தரோம் இல்ல. அவன் ஃபைனல் ஆர்டர்ல கொடுத்துக்கிறது காவிரி தீர்ப்பாயத்தில் என்ன பண்ணிருக்கான், 30 தான் கொடுத்துருக்கான். அவங்க கேட்டதெல்லாம் வச்சு இவ்வளவுதான் இருக்கணும் ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டது கொஞ்சம் அதிகம், ஒரு 50க்கு மேல கேட்டிருக்காங்க, 30 ஆக்கியிருக்கான். மீதி எல்லாம் கர்நாடகாவுக்கும் கேரளா நமக்கும் பாண்டிச்சேரி கிடைக்கிற மாதிரி தான் வழிவகை பண்ணிருக்காங்க. இப்போ தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இப்போ இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது எப்படி இருக்கும்? பிரதமர் தலையிட முடியுமா இந்த விஷயம்? தலையிடுறது இல்ல, அவங்க கேட்கலாம். ஏன் என்ன கேட்டுறீங்க, முதல்ல உங்களுடைய ப்ரொபோசல் என்ன எங்களுக்கு கொடுங்க, நாங்க பார்த்து பிறகு கட்டலான்னு அதை ஸ்டாப் பண்ணலாம். ஏன் நீங்க அவசியமா இது பண்றீங்க? எங்களுடைய அதாவது
பவர் அண்ட் வாட்டர் கமிஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய அனுமதி இல்லாம ஏன் செய்யறீங்க? கன்கரன்ஸ் வாங்கணும். அப்புறம் ஏன் இவங்களுக்கு சொல்லாம நம்ம கிட்ட கன்கரன்ஸோட இல்ல, நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் நம்ம இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அது டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டும் கொடுக்கணும். அதை கொடுக்காம இருக்க வரைக்கும் செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்ஷன் கொடுக்கணும். நிச்சயமாக. திரு நாகராஜன், உங்ககிட்ட மீண்டும் வருகிறேன். இப்பொழுது பிரதமருக்கு முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். பிரதமர் அல்லது மத்திய அரசு உடனடியாக தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாயிகள் சங்கம் சார்பில் நீங்கள் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? விவசாயிகள் சங்கம் சார்பாக அனைத்து விவசாய சங்கங்களையும் கூட்டத்தை உடனடியாக அவசர கூட்டம் கூட்டி மத்திய அரசு இந்த விஷயத்தை தலையிட்டு எங்களுடைய வாழ்வாதார அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும். இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். கிராப் பேட்டர்ன், அதாவது பயிர்வாரி முறை என்பது எந்தெந்த ஏரியா எந்தெந்த பகுதியில் என்னென்ன பயிர் தான் பண்ண வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் சமவெளி பிரதேசம், உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் சமவெளி பிரதேசம், டெல்டா மாவட்டங்கள் இருக்கின்றது. கேரளா, கர்நாடகா மலைப்பாங்கான அந்த இடங்களில் அவர்கள் சமம் செய்து விவசாயம் செய்யவே முடியாது. அவர்கள் மலைப்பயிர்கள் மட்டும்தான் செய்ய முடியுமே ஒழிய அவர்கள் அதை நீர் நிலச்சீர்திருத்தம் செய்து அதில் கரும்பு பயிரிடுகிறேன், நெல் பயிரிடுகிறேன் சொல்வதெல்லாம் ஒரு வீணான அதிகமான சிரமத்தை ஏற்படுத்தி தண்ணீரையும் வீணாக்கி அந்த பயிர்வாரி முறையை மாற்றி தண்ணீரை வீணடிக்கிறதான் குறிப்பாக கர்நாடகாவில் அதை போன்றுதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலங்களை எல்லாம் சீர்திருத்தம் செய்து ஒரு சமவெளி பிரதேசம் இல்லாத அந்த பகுதியை சமவெளி ஆக்கி அதற்கு பின்பு நாம் விவசாயம் செய்கின்றேன் என்பது ஏற்கனவே கடன்முறை பாசன உரிமையெல்லாம் பறிக்கப்படுகிறது. அதே போன்று இவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதல் பயிர்வாரி முறையை மத்திய அரசு அமுல்படுத்த வேண்டும். எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பயிர் தான் சாகுபடி செய்ய வேண்டும் என்கின்ற முறையை அமுல்படுத்தி அதை மீது தமிழக அரசு உடனடியாக மேல்முறையீடு செய்வதோடு நின்று விடாமல் சுப்ரீம் கோர்ட்டில் உடனடியாக இதற்கு தடை ஆணை வாங்கி இதை நிறுத்த வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி திரு நாகராஜன். திரு பாலுசாமி, உங்ககிட்ட மீண்டும் வரேன். இப்படி தமிழக அரசு இந்தந்த பயிர்காலங்களில் இந்தந்த பயிர்களை தான் பயிரிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? அது முடியாது. அவங்க எங்க இஷ்டமோ என்ன மாதிரி இருக்கோ அவங்களுக்கு தகுதி, அவங்களுக்கு எங்க தேவை இருக்கோ அதான் செய்யும். இந்த பயிர் தான் எந்த கவர்மெண்டே ஒன்னும் செய்ய முடியாது. இந்த பயிர் தான் போகணும்னு சொல்ல முடியாது. இல்ல பொதுவாகவே முதல்ல குறுவை பண்றாங்க, குறுவை பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். தண்ணி வந்தா குறுவை பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணலாம், மாற்று பயிர் பண்ணலாம். இதுதான் செய்யணும் யாரும் சொல்ல முடியாது. விவசாயி நீ இதுதான் செய்யணும் யாரும் சொல்லவே முடியாது. அவருடைய பர்த் ரைட் அது. அந்த இடத்துல நான் இந்த பயிர் தான் இடம்னா நீங்க படக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அது ஃபண்டமெண்டல் ரைட் அவனுக்கு. அதெல்லாம் இந்த இடத்துல நீ பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல முடியாது. வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கட்டும், அது வேற விஷயம். வேஸ்ட் பண்றாங்க, அதை தடுப்பதற்கு அரசு தலையிடலாம். அது அவங்க வேஸ்ட் பண்ணாம பாத்துக்கணும். அவன் பொட்டல் காடா இருக்கிறத திருத்தி வேலை செய்யறான். அதுல தண்ணி கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். ஆனா அவனுக்கு கொடுத்திருக்கிற தண்ணியோட அவன் வச்சுக்கணும். அதுக்குமா நம்ம தண்ணியை அவன் திருடக்கூடாது, நமக்கு வேற தண்ணியே அவன் திருடக்கூடாது. அவ்வளவுதான் ஒழிய நீ இதுதான் செய்யணும்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல ஏற்கனவே நமக்கு இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. கீழ்பவானி பாசனத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு தண்ணீர் போவதில்லை. ஏன்னா நடுவுல தண்ணியை திருடிடுறாங்க, ஒரு எலக்ட்ரிக் பம்ப் செட் போட்டு திருடிடுறாங்க ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு. நமக்குள்ளே இருக்கு, நம்ம தான் செய்யறாங்க. காவிரிலே செய்யறாங்கல்ல. மேல இந்த சேலம் சைடு இருக்கு பாருங்க, எங்கெங்க அங்க இருந்து அங்க வெள்ளு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும். இங்க இருந்து பைப்பை கொண்டு போய் அதுல விட்டு அங்கிருந்து எடுக்கலாம் தண்ணி. என்ன திருட்டு, பயங்கர திருட்டு அங்கெல்லாம். அது நம்மளால நம்ம திருடுறான். என்ன பண்ண, அந்த கொஞ்ச தண்ணி வச்சு நிறைய விவசாயம் நல்லா செய்யறான். அதனால கவர்மெண்ட்டும் கண்டுக்காம இருக்கு. நமக்குள்ளே சரி நல்லா செய்யட்டும், கொஞ்சம் தண்ணி பம்ப் பண்ணி எடுத்தா கொஞ்சம் தண்ணி குறைச்சி போடலாம். 100 மோர் தென் 100 டியூட்டி, அதாவது ஒரு கனடிக்கு வினாடிக்கு ஒரு கனடி விட்டா காவிரியில 50, வெண்ணாறுல 45, இல்ல காவிரியில 45, வெண்ணாறுல 52. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் 70, 72 இருக்கும். அவன் என்ன பண்றான், இந்த பம்ப் பண்ணி பண்றதுனால 100, 120 ஏக்கர் ஒரு வினாடிக்கு ஒரு கனடி தண்ணி விட்டா 120 ஏக்கர் பயிரிடுற மாதிரி பண்றாங்க. பணப்பயிரா செய்யறான். கரும்பு, இந்த இது இருக்குல்ல மஞ்சள், இது மாதிரி போட்டு நல்லா பண்றாங்க. கண்டுக்காம இருக்காங்க கவர்மெண்ட். இல்ல இந்த உள்நாட்டுக்குள்ளே மாநிலத்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அரசு இதிலேயே தலையிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப இந்த இதுக்கெல்லாம் மானிட்டரிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒண்ணு இல்லையா? இந்த ரிவர் வாட்டருக்கு மானிட்டரிங் இருக்குது, செயல்படுத்துவதில் அங்கெல்லாம் அரசியல் குறுக்கீடு. அங்க இருக்கிற அவங்க இதை கொஞ்சம் பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லி, அது அரசியல் குறுக்கீடு எங்கேயும் இருக்குல்ல. மானிட்டர் போனா போய் சொல்லி இது பண்ணி தடுக்க போனோம்னா உடனே அதுக்கு ஒரு ஸ்டே, நான் இவ்வளவு நாளா வச்சிருக்கேன் ஸ்டே வாங்கிடுவாங்க. இப்போ நான் போட்டேன்,
நான் வந்து 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து என்னுடைய இதுல என்ன ஆகுது, உடனே கோர்ட்ல ஸ்டே வாங்கிடுவாங்க. அதனால நல்லதுதான் செய்யறாங்கன்னு விட்டுட்டு இருக்காங்க. நிறைய பம்ப் செட் எங்க இந்த மோகனூர் இருக்கு பாருங்க, மோகனூர்ல இருந்து கீழே இது வரைக்கும் நம்ம அப்பர் அணைக்கட்டு வரைக்கும் நிறைய பம்ப் பண்றோம். நம்ம விவாதத்துக்கு வேற ஒரு டாபிக்ல போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இறுதியாக விவசாயிகள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? திரு சையத் அலி, சுருக்கமா பதிவு செய்யுங்க. இந்த பகுதி வந்து பாசனத்தில் பழனிசாமி இருக்காரு, அவர் கேட்பாங்க. இறுதியா நீங்க வந்து அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்ன? இந்த பாம்பாட்டின் குறுக்கே அணை கட்டினால் புதிய பழைய அணைக்கட்டிலே 30,000 ஏக்கர் நிலங்களும் புதிய அணைக்கட்டு பாசன பகுதியிலே 30,000 ஏக்கர் நிலங்களும் பாதிக்கப்பட்டு அதை சார்ந்த கரும்பு பயிரிடும் விவசாயிகள் 6,000 ஏக்கர் நிலங்களும் அதை சார்ந்த கரும்பு ஆலை பகுதியை சேர்ந்த விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள். கரும்பு ஆலை தொழிலை செய்யும் விவசாயிகளும் தென்னை நார் உற்பத்தி செய்யும் தொழிலும் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் ஊரை விட்டே காலி செய்யும் நிலை ஏற்படும். கடந்த 4 ஆண்டுகள வறட்சி ஏற்பட்டு பாதிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய தொழிலை விட்டு தங்களுடைய மகன்களையும் வெளியேற்றி விட்டார்கள். மறுபடியும் குறுக்கே அணை கட்டினால் சையத் அலி அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நம்ம நிகழ்ச்சிக்கு இறுதிக்கு வந்துட்டோம், சுருக்கமாக பதிவு செய்ய சொல்லுங்க திரு சையத் அலி. பேரரசர் கோபால், உங்களுக்கு கோரிக்கை, கடைசி கோரிக்கை என்னங்க இருக்கும்? கேரள அரசு வந்து தடுத்து நிறுத்தற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு விரைவாக செய்ய வேண்டுங்கிற நேரத்தில் அதே சார்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக தமிழகத்திலே நிலுவையில் உள்ள அத்தனை அணைக்கட்டுகளையும் விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழக மக்கள் சார்பாக வைக்கின்றேன். நன்றி திரு சையத் அலி. நன்றி திரு சையத் அலி. திரு பாலுசாமி, உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னால திரு நாகராஜன் கிட்ட போயிட்டு வந்துடுறேன். திரு நாகராஜன், அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இமீடியட் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? சுருக்கமாக பதிவு செய்யுங்க. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டு அரசு இந்த பாம்பாற்று பிரச்சனையில் அணை கட்டுவதை தடுப்பதற்காக உடனடியாக மத்திய அரசை அணுகி பிரதமர் அமைச்சருடன் நேரடியாக பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டில் தடை ஆணை வாங்க வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் கண்காணிக்க வேண்டும். அதே போன்ற மத்திய அரசு அந்த கண்காணிப்பு குழு என்று சொல்லக்கூடிய அந்த மானிட்டரிங் கமிட்டி அமைப்பதற்கு வலியுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி திரு நாகராஜன். திரு பாலுசாமி சொல்லுங்க. அதாவது அவரு திருநாகர் சொன்னது கரெக்ட். இப்ப வந்து மேலாண்மை ஆணையமும் அமைக்கல, கண்காணிப்பு குழுவும் அமைக்கல. அது அமைக்கிற வரைக்கும் இதெல்லாம் புதுசா எந்த அணையும் கட்டக்கூடாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு அறிவுரை கோரலாம். ஏன்னா ஒண்ணும் இல்லாம எல்லாம் போட்டாச்சு, அது மேற்பார்வையிடுறது யாரு? இவங்க கன்கரன்ஸ் வாங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதுக்கு முன்னால இதை அமைச்ச பிறகுதான் இதை செய்யணும். அது வரைக்கும் இப்ப ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போடணும். நீதிமன்றங்களே பண்ணலாம். ஏன்னா அதுவே அறகுறையா இருக்குது. யாரு என்ன பண்றா எவ்வளவு கட்டுறான்னு போய் பாக்குறதுக்கு ஆள் இல்ல. ஏதோ சூப்பர்வைசர் போட்டிருக்கா, அவங்களுக்கு பவர் இல்ல, ஒண்ணு இல்ல. அதனால இந்த ஆணையமும் இந்த குழுவும் கண்காணிப்பு குழுவும் அமைத்த பிறகுதான் புது எங்கேயுமோ தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், கர்நாடகாவில் இருக்கட்டும், அல்லது இதுல கேரளாவில் இருக்கட்டும், புது திட்டங்கள், புது அணைகளோ புது வாய்க்கால்களோ இதெல்லாம் பிறகுதான் செய்யணும். அது வரைக்கும் ஒன்னும் செய்யக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் போடணும். இல்லைன்னா இவங்களே அந்த இது இருக்குல்ல, ஆணையம் இது இருக்குல்ல, நீதி காவிரி நடுவர் நீதிமன்றம் இருக்குல்ல, அது இருந்துகிட்டு இருக்கு. அவங்கள்டே போலாங்க அப்பீல் பண்ணி. இப்ப ஒன்னும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாம தமிழ்நாட்டில இருந்து போய் அப்பீல் பண்ணி they themselves can give the order not to do any work, new work. இன்னும் செய்யலாம். வாரியம் அமைக்கப்படும் வரை தொடரக்கூடாது என்று நீதிமன்றம் தலையிடலாம். இதுபோன்று இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள்ல அதற்கான மேலாண்மை வாரியம் என்பது அமைக்கப்பட வேண்டும் என்பதே அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரை இதுபோன்ற புதிய அணைகளை கட்டுவதில் இந்த கேரள மாநிலம் முனைப்பு காட்டக்கூடாது என்ற ஒரு உத்தரவை காவிரி நடுவர் நீதிமன்றமே பிறப்பிக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. விவசாயிகளின் சார்பில் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் 55,000 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலங்கள், விளைநிலங்கள் அநியாயமாக வறண்டு போகும். குடிமக்கள் குடிநீரின்றி வறட்சியை சந்திப்பார்கள். மேலும் சர்க்கரை ஆலையில் இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய வேலை வாய்ப்பை இழந்து போவார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை, தங்களுடைய வேதனைகளை பதிவு செய்தார்கள். அரசு இதையெல்லாம் செவிமடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அரசும் தன்னுடைய பங்கிற்கு மேலாகவே கூட பிரதமரை அணுகி இருக்கிறது. உண்மையில் மத்திய அரசு இதில் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. உள்ளபடியில களத்திலிருந்து தகவலை பகிர்ந்து கொண்ட செய்தியாளருக்கும்
அரங்கத்திற்கு வந்து தங்களுடைய மேலாண்மை கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்முடைய விருந்தினர்களுக்கும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கும் உள்ளது உள்ளபடியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.